மாமல்லபுரம் அண்ணா நகர் பகுதியில் பழமை வாய்ந்த அருள்மிகு கோனேரி ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அண்ணா நகர் பகுதியில் உள்ள 50 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு கோனேரி ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. சிறிய கோவிலாக இருந்த இக்கோவிலை உட்பிரகார மண்டபம் மற்றும் வெளிப்பிரகார மண்டபம் கட்ட அண்ணா நகர் பகுதி மக்களால் முடிவு செய்யப்பட்டு கட்டுமான பணிகள் நடைபெற்றது. அனைத்து பணிகளும் நிறைவடைந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் கால யாக பூஜையுடன் கோபூஜை உள்ளிட்ட பல்வேறு வேள்விகள் துவங்கி நேற்று 2ஆம் கால யாக பூஜை மற்றும் இன்று காலை 3ஆம் கால யாக பூஜை என பல்வேறு வேள்விகள் முடிவடைந்த நிலையில் யாக சாலையில் இருந்த புனித நீர் உள்ள கலசத்தை சிவச்சாரியார்களுடன் கோவில் பூசாரிகளும் எடுத்துச் சென்று மூலவர் ஸ்ரீ கங்கை அம்மனுக்கும் ஆலய விமானத்திற்கும் புனித நீரை ஊற்றி மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுற்றுப்புற பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. Cameraman Pak. Om Shakti, Om Shakti, Om Shakti. धनं धान्यं पशुं वनपुत्रनादं मण्डलं वत्सरं दीर्घमायुः வணக்கம் மாப்பிள்ளை
மாமல்லபுரத்தில் அண்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயம் கடந்த 30 ஆண்டுகளாக நாங்கள் நிர்வகித்து வருகின்றோம். எங்கள் இளைஞர்கள் ஒன்று கூடி இங்கே கூர்வாழ்த்தும் திருவிழா வெகு சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்றது. அதன் தொடர்ச்சியாக 3 ஆண்டுகள் கும்பாபிஷேகம், இன்று 3வது ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்று இனிதே முடிந்தது. இந்த 3 ஆண்டுகள் கும்பாபிஷேகத்திலே இந்த 3வது ஆண்டு ஒரு சீரும் சிறப்புமான ஆண்டாக நாங்கள் எங்களுடைய பணியிலே தோன்றுகின்றது. ஏனென்றால் சாலாகாரம், மகாமண்டபம், பரிவார மண்டபம் அனைத்து வேலைகளையும் சீரம் சிறப்புமாக செய்து முடித்து வெற்றிகரமாக முடித்திருக்கின்றோம். இளைஞர்கள் ஒன்று கூடி இவ் ஆலயத்தை நிர்வகித்து வருவது மிகவும் பெருமைக்குரியது. இந்த ஆலயம் தோன்றுவதற்கான வரலாறு என்ன என்றால், ஒரு சிறு வேம்பில் தோன்றி கண்டெடுத்து அதிலே பால் 5 நாட்கள் சொரிந்தன. நாகம் அதிலே 1 வாரம் அதிலே குடிகொண்டிருந்தது. இதையெல்லாம் ஊர் பொதுமக்கள் பார்த்து ஒன்று கூடி அதிலே ஒரு 11 மக்களை ஒன்று சேர்த்து அம்மன் அருளை வர வைத்து அதன் மூலியமாக விவரங்கள் அறிந்து அதிலிருந்து இங்கு ஆலயம் அமைத்து கூழ்வாழ்த்தும் திருவிழா, பால்குடம் திருவிழா நடைபெற்று வருகின்றது. இங்கு வந்து சுயம்பாகவே அம்பாள் தோன்றினாள். யார் மூலியமாக தோற்றிக்கப்படவில்லை. சுயம்பாகவே வேம்பிலிருந்து அவளாக வெளிப்பட்டதனால் இங்கு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயம் என்று பெயர் சூட்டப்பட்டு இன்று 30 ஆண்டுகள் நிறைவேறுகின்றது. அதனால் இங்கே அனைத்து பெருமக்களும், இங்கே திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும், குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும். என்ன பணப்பிரச்சனை இருந்தாலும் எங்கள் அம்மனிடத்திலே வேண்டுபவர்களுக்கு அந்த பணப்பிரச்சனை நீங்கும். இது அனைத்து விசேஷங்களும் புரிந்திய ஒரு கோனேரி நதிக்கரை. அதாவது கோனேரி என்பது அரசனுடைய குளமாக வீர்க்கப்பட்டிருந்தது. பல்லவ காலத்திலே இது கோனேரி திருக்குளம், அதாவது அரசன் மட்டுமே நீராடக்கூடிய திருக்குளமாக இந்த குளம் இருந்தது. அந்த திருக்குளத்தின் கரையோரத்திலே ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயம் மூதாதையர் காலத்திலே இருந்தே இங்கு வழிபட்டு இருக்கின்றார்கள் என்று வரலாறுகள் கூறுகின்றன. முதல் பல்லவ காலத்திலே கங்கை அம்மன் தான் அவர்களுடைய குலதெய்வமாக இருந்தது என்பதை அங்கே வரலாறு சொல்கின்றது. அந்த கங்கை அம்மன் அதை எடுத்து நாங்கள் வழிபடும் பொழுது பெரும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கின்றது. விஜயகுமார்.